Hi friends, welcome back to my channel. இந்த வீடியோல 2 days எடுத்த vlog தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், யாராவது இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிருங்க. இனி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சாட்டர்டே மார்னிங் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வேலையா வெளிய போக வேண்டியிருந்தது. அதனால பாத்தீங்கன்னா கிச்சன் எதுவுமே க்ளீன் பண்ணாம சமைச்ச பாத்திரத்தை எல்லாமே சிங்கில பரக்கி போட்டுட்டு போயிருந்தேன். வந்து க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படினா வந்ததும் பாத்தீங்கன்னா அந்த வேலையை தான் ஆரம்பிச்சிருந்தேன். அர்ஜென்ட்டா வெளியே போக வேண்டியிருந்தது. இல்லைன்னா சமைச்சு முடிச்சதுமே கிச்சனை வந்து கையோட க்ளீன் பண்ணி வச்சிருவேன். எல்லா பாத்திரத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் கிச்சன் பார்த்ததும் எனக்கு ஒரு திருப்தியா இருந்துச்சு. இந்த ஃபுல் வீட்லயும் நமக்குன்னு எழுதி தந்த இடம் கிச்சன் தான். அது வந்து ரொம்ப நீட்டா கிளீனா இருந்தால் தான் நமக்கு வந்து சமைக்கிறதுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். கிச்சன் கிளீனா இல்லைன்னா போய் நின்று சமைக்கிறதுக்கே தோணாது. அன்னைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரே டென்ஷனாவே இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா கிச்சன் வந்து எப்பவும் கிளீனா இருக்கிற மாதிரியே பார்த்துப்பேன். எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கிச்சன் பாத்தீங்கன்னா பார்க்கவே சகிக்காது, அந்த அளவுக்கு இருக்கும். இப்ப எல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா பிள்ளைக்கு லீவா இருந்தா பிள்ளை கொஞ்சம் வேலையெல்லாம் பண்ணி வைப்பா. அதுவே ஒர்க்கிங் டேயா இருந்தா நம்ம தான் உருண்டு புரண்டு எல்லா வேலையும் பண்ணி வைக்கிறதா இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா நாளைக்கு எங்கள் ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன். அதனால நான் காலையில் வெளியே போயிட்டு வந்தப்போவே கொஞ்சம் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது பார்த்தீங்கன்னா நிறுத்து வாங்கியிருந்தேன். கெட்டின பூ வந்து வாங்கலை. நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பூ கட்டிட மாட்டேன், கொஞ்சம் ஓரளவு வந்து கட்டுவேன். அதனால வாங்கிட்டு வந்திருந்தேன். சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே வந்து மில்லை பிச்சியெல்லாம் நிற்கும். கடையிலேருந்து வந்து பூ வந்து வாங்கி தர மாட்டாங்க. நம்ம வீட்டில் இல்லைனாலும் பக்கத்து வீட்டிலே நிற்கும், அங்கேருந்து பறிச்சியாவது கட்டுவோம். இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கெட்டாத்த பூ வந்து வாங்குறது கிடையாது, கட்டி வச்சிருக்க பூவை தான் வாங்கிட்டு வரது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் இருக்குல்ல, இருந்து கட்டலாம் அப்படின்னு உள்ள இதுல வாங்கிட்டு வந்திருந்தேன். ஈவினிங்கே எடுத்து கட்டி வச்சுட்டோம்னா காலையில வந்து எடுத்து வச்சுட்டு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்ல காலையில இருந்து கட்டினா டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா காலையில தான். என் தம்பியோட ஒய்ஃபுக்கு வளகாப்பு. தம்பின்னா என் சித்தி பையன். இந்த பூவும் பாத்தீங்கன்னா 100 கிராம், இது வந்து 80 ரூபாய்ன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தேன். பூவெல்லாம் கட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். யாருக்கெல்லாம் இப்படி மல்லிப்பூ கட்டி வைக்கிறது பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இஞ்சி வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் உள்ள குருத்து வந்திருந்த இஞ்சி மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். திரும்ப நட்டு வைக்கலான்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வேலையும் தான் பார்த்துருந்தேன். ஃபஸ்ட்டு இஞ்சியை நடுறதுக்காக மண் தரையெல்லாம் சமன் செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போவும் பார்த்தீங்கன்னா நான் இஞ்சியை மண் தரையில் தான் வச்சுருக்கேன். தொட்டியில் வந்து வைக்கல. தொட்டியில் வச்சா அந்த அளவு ஈல்டு வந்து கிடைக்காது. மண் தரையில் வச்சா ஈல்டு வந்து அதிகமாகவே கிடைக்கும். எப்படி கரெக்டாக நடணும்னு எல்லாம் தெரியாது, சும்மா மேலோட்டமாக நட்டு வச்சுருக்கேன் எனக்கு தெரிஞ்சது போல். அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். கொண்டு வந்திருந்த எல்லா இஞ்சியுமே நட்டாச்சு. இனி பார்த்தீங்கன்னா நட்ட இஞ்சிக்கு வந்து தண்ணி நனைச்சிட வேண்டியது தான். அப்படியே பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் இருக்க மற்ற செடிங்களுக்கும் தண்ணியை நனைச்சிட்டு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மழை டைம் தான், அதனால தண்ணி வந்து ரொம்ப எல்லாம் ஊற்ற வேண்டாம். எங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி நனைச்சா போதும். தோட்டம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சதும் நிறைய புல் வந்து குறுக்க ஆரம்பிச்சிடுச்சு. எவ்வளவு பிடுங்கி பார்த்தாலும் புல் வந்து தீந்த பாடு இல்லை, அது திரும்ப குறுத்துட்டே தான் இருக்குது. எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்கு வந்தாங்களேங்க உடனே கேட்பாங்க, இந்த பிள்ளை பிடுங்க உனக்கு நேரமே கிடைக்கலையா அப்படின்னு. அவங்க ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அதில் உள்ள கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுவும் வந்து ரொம்ப பெரிய பில்லும் கிடையாது, தரையோட ஒட்டிட்டு இருக்க மாதிரியான பில்லு. அது வந்து பிடுங்க திரும்ப வந்துட்டே தான் இருக்கும். என் கை தான் டேமேஜ் ஆகுறத தவிர புல் வந்து தீந்த பாடே இல்லை. புல் போகிறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த நாள் காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழும்பி வந்ததும் பார்த்தீங்கன்னா வாசல் தெளித்து கோலம் போட்டுலான்னு வாசல் தெளித்து கோலம் தான் போட்டிருந்தேன். இன்றைக்கி எனக்கு சமைக்கிற வேலை இல்லை, அதனால நிதானமாகவே வாசல் தெளித்து கோலம் போட்டிருந்தேன். இந்த கோலம் அச்சு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி கோலம் அச்சு வச்சு கோலம் போட்டு பழக்கம் கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஃபஸ்ட்டு போடும்போது பார்த்தீங்கன்னா படியில் தண்ணி இருந்திருக்கு. நானும் கவனிக்காமல் கோலம் அச்சியை கொண்டு அதுக்கு மேலே வச்சு கோலம் பொடியை வந்து போட்டுட்டேன். அது பார்த்தீங்கன்னா பொடி அவ்வளோவா அச்சிலேயே ஒட்டிட்டு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் படியை க்ளீன் பண்ணிவிட்டு ஒருக்கா தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கோலம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் சூப்பராக வந்து கோலம் வந்திருந்து. கோலத்தை போட்டுட்டு அப்படியே கையோட ஒரு காஃபி மட்டும் போட்டு எடுத்து குடிச்சிருந்தேன். பிள்ளை பார்த்தீங்கன்னா இன்னும் தூக்கம் எழும்பலை. எங்கேயாவது போனோம் அப்படின்னு சொன்னால் தான் அவளுக்கு ரொம்ப தூக்கம் வரும். ஒரு 10 தடவையாவது போய் எழுப்பி விடணும், அப்போ தான் எழும்பி வருவாள். அவள் எழும்பி வந்ததும் ரெடியாகி கிளம்பிட வேண்டியது தான்.
ஒரு வழியாக நான் காஃபி குடிச்சு முடிக்கவும் பிள்ளையும் பார்த்திங்கன்னா எழும்பி வந்திருந்தா. அப்புறம் அவளுக்கும் காஃபி ஊற்றி கொடுத்துட்டு அவளையும் ரெடி ஆக சொல்லி நானும் ரெடியாக இருந்தேன். மார்னிங் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே நாங்கள் சமைக்கலை. பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் அங்கே போய் தான் சாப்பிட்டோம். எவ்வளவு சீக்கிரம் கிளம்புனேன்னு ரெடி ஆனாலும் கடைசியில் லேட் ஆக தான் செய்யுது. நானும் பிள்ளையும் ரெடியாகி நின்றுட்டோம். எங்கள் தம்பி வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறதா இருந்துச்சு. அவன் எங்கே வெளியே போயிருக்கான், அதனால லேட் ஆகிடுச்சு. அப்புறம் அவன் வந்த பிறகு தான் கிளம்பி இருந்தோம். ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா 8:30க்குன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கிளம்பும்போது 9:30 ஆகிடுச்சு. ஒரு வழியாக ஃபங்க்ஷன் முடியறதுக்குள்ளாடி போய் சேர்ந்துட்டோம். நான் பிள்ளைகிட்ட வேறு காஸ்டியூம் தான் போட சொல்லியிருந்தேன். அவள் பார்த்திங்கன்னா அவளுக்கு பிடிச்சது தான் போடுவேன்னு சொல்லி இந்த காஸ்டியூமில் தான் வந்திருந்தா. நாங்கள் அங்கே போனதுமே சாப்பிட சொல்லியிருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வளைகாப்பு நடத்துவாங்களாம். அதுதான் முறையாம். இது பார்த்திங்கன்னா 7th month வளைகாப்பு. இங்கே வளைகாப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எங்கள் சித்தப்பா வந்து ரீசெண்டாக தான் தவறிட்டார். அதனால ரொம்ப கிராண்டாக எதுவும் பண்ணலை, ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இட்லி, வடை, சாம்பார், சட்னி தான் வச்சுருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா 7th month வளைகாப்பு. அதனால அவங்க அம்மா வீட்டிலேருந்து 7 வகையான பலகாரம் கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் வந்தவங்க எல்லாம் வளையலெல்லாம் போட்டு விட்டு ஆசீர்வாதம் எல்லாம் பண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சுருந்தாங்க. ஃபங்க்ஷன் வீடியோ வந்து ரொம்ப எல்லாம் எடுத்துக்கல, கொஞ்சம் தான் எடுத்திருந்தேன். அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படியே ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதும் கொஞ்சம் நேரம் எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்க கூட எல்லாம் இருந்து பேசிட்டு எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்திருந்தோம். இப்போ எல்லாம் இப்படி ஃபங்க்ஷன் எங்கேயாவது நடந்தால் தான் ஃபேமிலியில் உள்ள எல்லாரையும் ஒன்றா பார்க்க முடியும். மற்றபடி எல்லோரும் அவங்க வேலையில் பிஸியாக இருக்கிறதுனால இப்படி என்னைக்காவது பார்த்தா தான் உண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அடுத்தடுத்து வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இதே மாதிரி மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். இதுவரை வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.